பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் விலையில்லா சீருடை உடனடியாக வழங்க வேண்டுமென தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலையையும் குறிப்பிட்ட காலத்தில் வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இதுகுறித்தான விவரங்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அந்த சீருடை, இலவச சீருடை, செருப்பு உள்ளிட்டவைகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இருந்தது. ஆனால் தற்பொழுது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற சித்தாந்த அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தை அவருக்கு பின் கழகம் பொறுப்பேற்று ஒரு குடும்பம் தொண்டர்களுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீரம் செய்து அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து குடும்ப ஆட்சியினை நடத்தி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தமிழக நெசவாளர்கள் தொடர்ந்து தங்களது நெசவு தொழிலை தொய்வில்லாமல் செய்து ஏதுவாக பொதுமக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை நாட்களில் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் ஏற்ற தாழ்வின்றி ஒரே மாதிரியான சீருடையை அணிய வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் விலையில்லா 4 செட் சீருடைகள் வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் செம்மையாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் இதுவரை ஒருமுறை கூட குறித்த காலத்தில் தகுதியுள்ள பொதுமக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலையோ பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வழங்கியதில்லை என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அவர், தமிழக நெசவாளர்களுக்கு பணி ஆணை வழங்காமலும் தரமற்ற நூல்களை வழங்கி நெருக்கடியை ஏற்படுத்தி வெளி மாநிலங்களில் இருந்து வேட்டி சேலைகளை வாங்கியும் நிலைமை சமாளித்தது என்றெல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் குறித்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் சீருடைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் விலையில்லா வேட்டி சேலை பொதுமக்களுக்கு பண்டிகை காலங்களில் குறித்த நேரத்தில் வழங்கிடவும் ஆணையிட வேண்டும் என்றும் தமிழக அரசை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.